ஸோ போன வருஷம் 140 பேர் 200க்கு 200, இந்த வருஷம் 20 to 30 பேர் இருக்கிறதே பெரிய விஷயம். அப்போ யோசிச்சு பாருங்க கட் ஆஃப் மார்க் எந்த அளவுக்கு கம்மியாக போகுதுன்னு. வீடியோ ஃபுல்லாக பாருங்க, மறக்காம நம்ம சேனல். பசங்க எப்பவுமே கேர்ள்ஸை விட கம்மியாக தான் பாஸ் பர்சன்டேஜ் இருப்பாங்க, ஆனால் கட் ஆஃப்ல மேலே இருப்பாங்க. அதெல்லாம் பார்ப்போம். போன வருஷம் 26,000 மாணவர்கள் சென்டம் வாங்கியிருந்தாங்க ஓவராலா. ஆனால் இந்த வருஷம் வெறும் 16,000 மாணவர்கள். ஸோ 10,000 மாணவர்கள் ஓவரால் சென்டமே கம்மியா இருக்கு. சென்டம் கம்மியாச்சு என்ன சார் அர்த்தம்? அதுக்கு அடுத்தடுத்த மார்க்ஸ்ல நிறைய மாணவர்கள் இருக்கலாம். அண்ட் தென் கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவும் இருக்குது அப்படிங்கிறத நீங்க இங்கேயே புரிஞ்சுக்கணும். அடுத்து 105 மாணவர்கள் மட்டுமே அதிகபட்சமா 200 out of 200 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ நம்ம சொல்றோம். ஏன்னா மூணுலையும் பார்க்கும்போது உங்களுக்கு இன்டர்செக்ஷன்ல காமனான நம்பர் தான் 170 கட் ஆஃப் மேல வச்சிருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் இந்த வருஷம் போன வருஷத்தை விட கட் ஆஃப் மார்க் கம்மியாக வச்சிருந்தாலும் அதே காலேஜ் அதே சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு யாரும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போகணும்னு சொல்லிட்டு அவசரப்படாதீங்க. யாரெல்லாம் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போகலாம், யாரெல்லாம் கவர்மெண்ட் கோட்டாக்கு போகலான்னு பார்த்தோம்னா 175 வச்சிருக்கேன் சார், எனக்கு எந்த சீட் கிடைக்குன்னா மேபி லாஸ்ட் இயர் 180 கிடைச்சது கூட உங்களுக்கு கிடைக்கலாங்க. 175 வச்சிருந்தீங்கன்னா போன வருஷம் 180க்கு கிடைச்சது கூட கிடைக்கலாம். அது அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்ட். ஃபைனலி ஒரு வழியா தமிழ்நாடு 12th ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்ஸை டோட் சைட்லேருந்து இன்னைக்கு அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் தொடர்ந்து நமக்கு கால் பண்ணுறீங்க. ஒரு சிலர் நம்ம ஆஃபீஸ் லொகேஷனில் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துட்டு கோயம்புத்தூர்ல நம்ம ஆஃபீஸ் லொகேஷனுக்கே வந்துட்டு சார் இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம், இந்த கட் ஆஃப் மார்க் மேனேஜ்மெண்ட் கோட்டாவா கவர்மெண்ட் கோட்டாவா இப்போவே சொல்லுங்க நான் ப்ரொசீட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், உங்க குழந்தைங்க கட் ஆஃப் மார்க் நீங்க எதிர்பார்த்த விட கம்மியா வந்திருந்தாலோ, இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க சார் நான் 180 எக்ஸ்பெக்ட் பண்ண 160 தான் வந்திருக்கு, 155 தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தா ஒரு பக்கம் ஜெராக்ஸ் வாங்கி பாருங்க, இன்னொரு பக்கம் ரீவேல்யூஷனோ இல்ல ரீஎடிஷனோ கொடுக்குறவங்க கொடுங்க, ரீடோட்டல் பண்றவங்க பண்ணுங்க. பட் கட் ஆஃப் மார்க் உங்களுக்கு மட்டும் கம்மி கிடையாது. இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போலாமா இல்ல கவர்மெண்ட் கோட்டாக்கு போலாமான்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு வந்து உங்களோட மார்க் என்ன என்னோட மார்க் என்ன அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த வருஷம் உங்களுக்கு மட்டும் மார்க் கம்மி கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்குமே கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது கம்மியாக தான் போகுது. நீங்க மட்டும் ஃபீல் பண்ண போறது கிடையாது, நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா போறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் இந்த வீடியோ ஒதுக்கி பாருங்க. ஆல்ரெடி இந்த அனலைசிஸ் நான் லைவ் வீடியோல கொடுத்துட்டேன், இருந்தாலும் கிறிஸ்பா உங்களுக்கு புரியுற மாதிரி இன்னும் தெளிவா விளக்கணும் அப்படிங்கிறதான் வீடியோ கொடுத்துருக்கோம். வீடியோ ஃபுல்லா பாக்குறது மட்டும் இல்லாம இந்த வீடியோ மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் எதிர்பார்க்காத மாதிரியான விஷயங்கள் இந்த வருஷம் நடக்க போகுதுன்னு சொல்லலாம். போன வருஷம் கிட்டத்தட்ட 141 மாணவர்கள் 200க்கு 200 கட் ஆஃப் மார்க் வச்சிருந்து டிஎன்ஏ கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணாங்க. ஆனா இந்த வருஷம் சென்டம் வாங்கின மாணவர்கள், அதாவது 200க்கு 200 கட் ஆஃப் மார்க் வாங்கின மாணவர்கள் எண்ணிக்கை மட்டுமே 20 to 30 இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரியான அனாலிசிஸ் ரிப்போர்ட் தான் இப்போ உங்களுக்கு நான் காட்ட போறேன். பேஸ்ட் ஆன் மெனி டேட்டா வச்சுதான் இது நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். சும்மா கண்ணை மூடிட்டு அடிச்சு விடுற மாதிரியான கதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும், தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு. ஸோ போன வருஷம் 140 பேர் 200க்கு 200, இந்த வருஷம் 20 to 30 பேர் இருக்கிறதே பெரிய விஷயம். அப்போ யோசிச்சு பாருங்க கட் ஆஃப் மார்க் எந்த அளவுக்கு கம்மியாக போகுதுன்னு. வீடியோ ஃபுல்லாக பாருங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு 1-to-1 கெரியர் கைடன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இல்ல நேரில் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இதுதான் எங்களோட கான்டாக்ட் நம்பர். வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிட்டு இல்ல நேரடியாக வரணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லொகேஷன் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நீங்க நேரடியாக வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் கோட்டா கைடன்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை எங்களுக்கு ஃபோன் காலில் கைடன்ஸ் கொடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. நம்ம ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி கவுன்சிலிங்கான சப்போர்ட்டும் மேனேஜ்மெண்ட்கான சப்போர்ட்டும் உங்களுக்கு பண்ணுவாங்க. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே இப்போ ரிசல்ட் பத்தின ஒரு சில இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். அதை அனலைஸ் பண்ணிட்டு கட் ஆஃப் மார்க் குறையும் நான் சொல்றேன், அடிச்சு சொல்றேன், ஆணித்தரமா சொல்றேன், ஏன் சொல்றேன், எப்படி சொல்றேன், அதுக்கான ப்ரூஃப் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ 2024 டேட்டாவும் எடுத்து வச்சிருக்கோம். சும்மா 2024 டேட்டா எடுத்து உங்களுக்கு நான் காட்டணுங்கிற அவசியம் கிடையாது, காரணத்தோட தான் 2024 டேட்டா எடுத்து வச்சிருக்கேன். பொறுமையா பார்த்துட்டு வாங்க. ஸோ 2024 7,60,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒட்டுமொத்தமாக 12th எழுதுறாங்க. அந்த 2024 7,19,000 மாணவர்கள் பாஸ் பண்றாங்க. பாஸ் பர்சன்டேஜ் 94.56. இந்த 3 டேட்டா 2024. 2025 அதை விட ஒரு 30,000 மாணவர்கள் சேர்ந்து வந்து எக்ஸாம் அட்டன் பண்றாங்க. ஸோ அங்க பாஸ் ஆனவங்க 7,53,000, 95.03% ஆஃப் பாஸ் பர்சன்டேஜ். இது 2026 7,91,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 12th எக்ஸாம் எழுதுறாங்க. 7,53,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பாஸ் பண்றாங்க.
ஆல்மோஸ்ட் லாஸ்ட் இயருக்கு இந்த வருஷத்துக்கோ பெரிய பாஸ் பர்சன்டேஜ் சேஞ்ச் இல்லை, பட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. உண்மையாகவே ரொம்ப போற்றத்தக்கக்கூடிய விஷயம். 95.2 0.17% வந்து போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு பாஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சார் இதனால கட் ஆஃப் மார்க் குறையுதா? பாஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனா எல்லாரும் நல்லபடியா படிச்சு பாஸ் பண்ணிட்டாங்க தானே, அப்புறம் எப்படி சொல்றீங்கன்னு கேட்பீங்க. இன்னும் டேட்டா பாருங்க, வெயிட் பண்ணுங்க. ஸோ அடுத்ததா ஜென்ரலா இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸோட பாஸ் பர்சன்டேஜ், அங்க எத்தனை லட்சம் மாணவர்கள் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்ல பாஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுக்கப்பட்ட டேட்டா தான். ஸோ கேர்ள்ஸ் வந்து 2024 96.44% பாஸ் பண்ணியிருந்தாங்க. போன வருஷம் 96.7%. இந்த வருஷம் 97% வந்து கேர்ள்ஸோட பாஸ் பர்சன்டேஜ் இருக்கு. பசங்க எப்பவுமே கேர்ள்ஸை விட கம்மியாக தான் பாஸ் பர்சன்டேஜ் இருப்பாங்க, ஆனால் கட் ஆஃப்ல மேலே இருப்பாங்க. அதெல்லாம் பார்ப்போம். பாய்ஸ் பொறுத்த வரைக்கும் 92.37% வந்து பாஸ் பர்சன்டேஜ். 2025 93.16, இந்த வருஷம் 93.19. பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா 0.03% வந்து பாய்ஸோட பாஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த அடுத்ததாக ஸ்கூல்ஸ் ஒட்டுமொத்தமா பாஸ் பர்சன்டேஜ் 100% வச்சிருக்க என்டையர் ஸ்கூல்ஸோட நம்பர்ஸ் 2024 2478. போன வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 200 ஸ்கூல்ஸ் பக்கம், ஆல்மோஸ்ட் 170 ஸ்கூல்ஸ் பக்கம் இன்க்ரீஸ் ஆச்சு. 2638. இந்த வருஷம் 2639. ஒரே ஒரு ஸ்கூல்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு போன வருஷத்துல. இந்த வருஷம் பாஸ் பர்சன்டேஜ்ல 100% கொடுத்தது. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸையும் நம்ம கட்டாயம் பார்க்கணும். அரசு பள்ளிகள் 397 2024 100% தேர்ச்சி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அங்க படிச்ச 100% மாணவர்களும் தேர்ச்சி ஆனாங்க. போன வருஷம் 436, இந்த வருஷம் 489. வருஷம் அரசு பள்ளிகளோட தேர்ச்சி விகிதங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம். இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஆல்மோஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டாப்பர்ஸ். 2024 திருப்பூர், சிவகங்கை, ஈரோடு, அரியலூர் டாப் 1 2 3. போன வருஷம் அரியலூர், ஈரோடு, திருப்பூர். இந்த வருஷம் ஈரோடு, சிவகங்கை அண்ட் கன்னியாகுமரி. இது வந்து டாப் 3 வந்து பெர்ஃபார்ம் பண்ண டிஸ்ட்ரிக்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த பாஸ் பர்சன்டேஜ். அடுத்ததான் நம்ம மூவ் ஆன் ஆகக்கூடிய விஷயம் சென்டம். இந்த சென்டம் பார்ட்டை வச்சு மட்டுமே கட் ஆஃப் குறையும்னு தினேஷ் சார் சொல்றாரு. இதெல்லாம் என்ன அனாலிசிஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கலாம். அது ப்ரூஃபோட கொண்டு வந்திருக்கேன். ஒரு வருஷத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு புரியாதுன்னா 2 வருஷத்தோட ப்ரூஃபையும் கொண்டு வந்திருக்கேன். இது எதுக்காகனா இந்த டைம்ல இருக்கக்கூடிய பேனிக்கை கம்மி பண்றதுக்கு. பயப்படாதீங்க, இன்னும் நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 1,90,000 கவுன்சிலிங் சீட்ஸ் இருக்கும் பட்சத்துல இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி டிஎன்ஏ கவுன்சிலிங்க்கு காத்திருக்கக்கூடிய மாணவர்கள் கட் ஆஃப் மார்க் கம்மியாயிடுச்சு எனக்கு ஒரு ஃபோன் பண்றாங்க. இதுக்குமே நமக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்க. ஸோ என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தோம்னா, எனக்கு கட் ஆஃப் மார்க் வந்து 170 to 175 தான் வந்திருக்கு. நான் ஒரு ஸ்கூலில் ஒரு காலேஜில் வந்து எனக்கு ஸ்காலர்ஷிப்புங்கிற மாதிரி சொல்லலாம். நான் இப்போவே போய் போட்டுக்கிட்டா ஏன் அவசரப்படுறீங்க? ஸ்காலர்ஷிப்னு சொன்னாலும் உங்களால் ஃபீஸ் கட்ட முடியலனாலும் அந்த ஸ்காலர்ஷிப் எப்போ கன்ஃபார்ம் ஆகும்? கவுன்சிலிங்கில் அந்த காலேஜை நீ சூஸ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போனாதான் உனக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். கவுன்சிலிங் எப்போ சார் நடக்கும்? ஜூன் ஜூலையில் தானே. ஏன் இப்போவே அவசரப்படுறீங்க? கொஞ்சம் அந்த பேனிக், அந்த சூடு கம்மியாகட்டும், அந்த ஹீட்டை வந்து தனியட்டும். எல்லாம் அவசரப்படாதீங்க. இங்கே டேட்டாவை பாருங்களேன். ஓகே, சென்டம் அனாலிசிஸ். தமிழ்நாட்டில் சென்டம் அனாலிசிஸை 2024, 25, 26 3 வருஷத்துக்கு பண்ணுறது நம்மளா தான் இருப்போம். ஏன்னா உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக. சென்டம் ஸ்கோர் அனாலிசிஸ்க்கு வருவோம். ஓகே, டோட்டல் சென்டம் 2024 26,352 மாணவர்களுக்கு டோட்டல் சென்டம்ஸ் ஒட்டுமொத்தமா. அப்போ 8 லட்சம் பேர் எழுதுற எக்ஸாம்ல 26,300 மாணவர்கள் சென்டம் வாங்கியிருக்காங்க 2024. 2025 ஒரு 350 ஸ்டூடெண்ட்ஸோட ஓவரால் சென்டம்ஸ் கம்மியாகுது. ஓவரால்னா மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மட்டும் இல்லை, தமிழ், இங்கிலீஷ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், அண்ட் தென் பிஸ்னஸ் மேக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே வரக்கூடிய விஷயம் தான் அந்த ஓவரால். ஆனால் இந்த விச் மீன்ஸ் 2024க்கு 25க்கும் 352 சென்டம் வந்து கம்மியாக இருந்தது. ஆனால் எந்த ஒரு இம்பாக்டும் இல்லை கட் ஆஃப் மார்க்ல. இது வந்து எந்த ஒரு பாதிப்பும் பண்ணாது. ஓவரால் சென்டம்ங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வருஷம் 2026ல் போன வருஷம் 26,000 மாணவர்கள் சென்டம் வாங்கியிருந்தாங்க ஓவராலா. ஆனால் இந்த வருஷம் வெறும் 16,000 மாணவர்கள். ஸோ 10,000 மாணவர்கள் ஓவரால் சென்டமே கம்மியாக இருக்கு. சென்டம் கம்மியாச்சு என்ன சார் அர்த்தம்? அதுக்கு அடுத்தடுத்த மார்க்ஸ்ல நிறைய மாணவர்கள் இருக்கலாம். அண்ட் தென் கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவும் இருக்குது அப்படிங்கிறத நீங்க இங்கேயே புரிஞ்சுக்கணும். அடுத்த ஸ்டாட்ஸ்க்கு வருவோம். ஓகே, ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சென்டம்ஸ் என்ன டிபார்ட்மெண்ட், என்ன கோர்ஸ்க்கு அப்படிங்கிறத பார்த்தலாம். என்ன சப்ஜெக்ட்னு பார்த்துட்டோம்னா, ஹையஸ்ட் சென்டம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 2024 3400. போன வருஷம் சென்டம்ஸ் அதிகமாக இருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 9,536. கிட்டத்தட்ட 24க்கும் 25க்கும் மட்டுமே 6,104 சென்டம்ஸ் கூடுதலாக இருந்தது. ஆனா இந்த வருஷம் என்ன நடந்திருக்கு? கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயே ஓவராலா சென்டம் வெறும் 1,946. போன வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 9,500 பேர் சென்டமாமா. இந்த வருஷம் 2,000 பேருக்கு கூட வாங்க முடியல. 1,946 ஸ்டூடெண்ட்ஸ் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே சென்டம் வாங்கியிருக்காங்க.
இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட். பார்த்துக்கோங்க எவ்வளோ தூரம் சென்டம் கம்மியாக இருக்குன்னு. கிட்டத்தட்ட நமக்கு 7590 சென்டம்ங்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டுமே கம்மியாக இருக்கு. இப்போ அடுத்ததா கட் ஆஃப் ஏன் கம்மியாகும்னு தினேஷ் சார் சொல்றாருங்கிறத இந்த இடத்துல உற்று நீங்க நோக்கணும். ஓகே, மேத்தமெட்டிக்ஸ் மெயினான பார்ட்டுக்கு இப்போதான் வரும். மேத்தமெட்டிக்ஸ் 2024 மேக்ஸ் வந்து 779 மாணவர்கள் மட்டுமே சென்டம். கெமிஸ்ட்ரியில் 493 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே சென்டம். 2024 பிசிக்ஸ்ல 696 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே சென்டம் வாங்கியிருந்தாங்க. இப்போ அதுவே 2025ல கிட்டத்தட்ட 2243 சென்டம்ஸ் அதிகமாகுது மேக்ஸ்ல மட்டுமே. அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளோ ஈஸியா கொஸ்டின் பேப்பர் இருந்திருக்குன்னு. எவ்வளோ ஈஸியா இருந்திருக்குன்னா 2024க்கும் 25க்கும் மேத்தமெட்டிக்ஸ் சென்டம் மட்டுமே 2243 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டுமா, கெமிஸ்ட்ரி கிட்டத்தட்ட 2688 சென்டம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிசிக்ஸ் 429 சென்டம் 2024க்கும் 25க்கும் சேஞ்சா இன்க்ரீஸ் ஆனது நம்மளால பார்க்க முடிஞ்சுது. இப்போ இந்த வருஷம் 2025க்கும் 26க்கும் கம்பேரிசனை பார்ப்போமே. 3000 சென்டம் மேக்ஸ்ல போன வருஷம். இந்த வருஷம் எத்தனை பேர் சென்டம் தெரியுங்களா? வெறும் 732. என்ன சொல்ல வரேன்னா 2024 விட 2026ல மேக்ஸ்ல சென்டம் கம்மியா இருக்கு. போன வருஷம் இல்லை, அதுக்கு முன்னத்த வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின சென்டம் விட இந்த வருஷம் கம்மியாக வாங்கியிருக்காங்க. அடுத்ததா கெமிஸ்ட்ரி 632, போன வருஷம் 3181, இந்த வருஷம் 632, கிட்டத்தட்ட 2549 சென்டம் கம்மியாக இருக்கு. பிசிக்ஸ் போன வருஷம் 1125, இந்த வருஷம் வெறும் 105. 1020 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிசிக்ஸ்ல சென்டம் வாங்கினது கம்மியாக இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க? போன வருஷம் நிறைய பேர் வந்து ஃபுல் மார்க் வாங்கியிருக்கலாம், ஏன்னா நிறைய பேருக்கு சென்டம் வந்திருக்கு. இந்த வருஷம் அந்த சென்டம் அப்படியே கம்மியாக இருக்கு. ஆனால் இதில் நீங்கள் இன்னொன்று புரிஞ்சுக்கணும் என்ன தெரியுங்களா? பிசிக்ஸில் சென்டம் வாங்கின மாணவர்கள் மேக்ஸில் கெமிஸ்ட்ரியில் வந்து 98, 99, 93, 94 இந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. ஸோ மூணுலேயுமே சென்டம் வாங்கினவங்க எத்தனை பேருங்கிறது நமக்கு இப்போ தெரியல. ஆனால் இன்னொரு அனாலிசிஸ் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. மூணுலேயுமே சென்டம் வாங்கினவங்க தெரிஞ்சிட்டோம் வச்சுக்கோங்களேன். அப்போ 200க்கு 200 கட் ஆஃப் எத்தனை பேர் அப்படி இருந்ததுன்னா 199.5 எத்தனை பேர் இருக்க வாய்ப்புகள் இருக்கு? என்னென்ன காலேஜுக்கு என்னென்ன கட் ஆஃப் மார்க் வந்து மாறி 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 கீழே 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 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது தோராயமா நம்மளால சொல்ல முடியும். சார் அப்போ அப்ராக்சிமேட்டா இது கிடையாதா? அப்ராக்சிமேட்டா எப்பதான் சார் சொல்லுவீங்க? துல்லியமான டேட்டா எப்போ சார் கிடைக்குன்னு கேட்டீங்கன்னா டிஎன்ஏ கவுன்சிலிங்ல ரேங்க் லிஸ்ட்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வந்தாதான் எக்ஸாக்ட்லி கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய ஜாம்பவானா இருந்தாலும் சொல்ல முடியும். இப்பெல்லாம் எக்ஸாக்டா 0.5 0.1 சொல்றாங்கன்னா அடிச்சூட யாரு கேப்பா? அந்த மாதிரி கேசஸ் தான் நீங்க இப்ப வீடியோஸ்ல பார்த்துட்டு இருப்பீங்க. நான் உங்களுக்கு சொல்றது எல்லாமே ஒரு அசம்ஷன் தான். போன வருஷம் அதுக்கு முன்னத்த வருஷம் இந்த 2 வருஷத்துக்கான விஷயத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த வருஷமும் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு யூகிப்புல நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க யாரும் பேனிக் ஆக வேணாம், இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா பாஸ்ட் 3 to 4 years நம்ம ப்ரெடிக்ட் பண்றது 99.9% நடந்துகிட்டு தான் இருக்கு. சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்கும். இப்ப பாருங்களேன். ஓகே, யூனிக் சென்டம், அதாவது 200க்கு 200 வாங்கிய மாணவர்களோட எண்ணிக்கை எவ்வளவாவா இருந்திருக்கும்? இதுல வந்து மினிமம் நம்பர்ஸ்ல இருக்கு பாத்தீங்களா? அந்த சென்டம்ஸ் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நம்ம 200 out of 200 சொல்ல முடியும். 493 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 200க்கு 200 கட் ஆஃப் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு 2024 ரிசல்ட் வந்தோடனே எல்லாரும் சொல்றாங்க வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ 493 வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா அந்த வருஷம் வெறும் 65 மாணவர்கள் மட்டுமே 200க்கு 200 கட் ஆஃப் மார்க் எடுத்து டிஎன்ஏ கவுன்சிலிங் வந்தாங்க. யோசிச்சு பாருங்க, 500 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட 200க்கு 200 எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போது வெறும் 65 ஸ்டூடெண்ட்ஸ் தான் 200க்கு 200 எடுத்திருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கனாலே நீங்களே புரிஞ்சுக்க முடியும் எந்த அளவுக்கு இதில் ஒரு சேஞ்சஸ் அண்ட் டிஃபரன்ஸ் நம்மளால பார்க்க முடியும்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் 12% நம்ம பார்க்க முடியுது. 12 to 13% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ரிசல்ட்டுக்கும் டிஎன்ஏ கவுன்சிலிங்க்கும் டர்ன் அவுட் ஆயிருக்காங்க. இப்போ அடுத்ததா 2024ல் 1125 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஎன்ஏ கவுன்சிலிங்ல ரிசல்ட் வரும்போது 200க்கு 200 எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் மினிமம் சென்டம் எது இருக்கோ அதுல தான் வந்து நம்ம இந்த ஓவரால் 200 out of 200 சொல்ல முடியும். அப்படி பார்க்கும்போது பிசிக்ஸ்ல 1125 பேர் இருந்திருந்தாங்க. அப்ப பார்க்கும்போது ஒருவேளை 1125 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 200க்கு 200 எடுத்திருக்கான வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்ல முடிஞ்சுது. அந்த கேஸ் வச்சு பார்க்கும்போது போன வருஷம் 141 ஸ்டூடெண்ட்ஸ் 200க்கு 200 கட் ஆஃப் மார்க் எடுத்திருந்தாங்க. 2024ல் 65, 2025ல் 141, கிட்டத்தட்ட அதுக்கும் இதுக்கும் 80 ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. புரிஞ்சுக்கோங்க, 80 பேர். அப்போ ஆல்மோஸ்ட் 200க்கு 200ல மட்டுமே அந்த டிஃபரன்ஸ்னா
இதுக்கு அடுத்தது 199.5ங்கிற ஒரே ஒரு மார்க்ல மட்டுமே 0.5 கட் ஆஃப்ல மட்டும் 250 பேர் இருந்தாங்க. அதுக்கு அடுத்த கட் ஆஃப்ல 199ல 330 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க ஒவ்வொரு கட் ஆஃப்லயும். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு காலேஜும் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு காலேஜில் 60 சீட் இருக்குன்னா 199ல 330 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப கிட்டத்தட்ட 5 காலேஜில் இருக்கக்கூடிய அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் 60 சீட் வந்து 330 ஸ்டூடெண்ட்ஸே எடுத்துருவாங்க. அப்ப அதுக்கு அடுத்த 6வது காலேஜ் தான் 198.5 கட் ஆஃப் காருக்கு கிடைச்சது. இதுதான் லாஸ்ட் இயர் சினாரியோ. இதே கேஸ் 2024ல 65 பேர் வந்து 200க்கு 200 199.5 அப்படிங்கிற 0.5 கட் ஆஃப் மார்க் டிஃபரன்ஸ்ல மட்டுமே 140 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, புது ஸ்டூடெண்ட்ஸ். 199.5க்கு மேலான இந்த 140 இந்த 65 சேர்க்கும் போது 205 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 199.5க்கு மேல இருந்தாங்க. அண்ட் தென் 199ங்கிற ஒரே கட் ஆஃப் மார்க்ல மட்டும் 170 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. போன வருஷம் 170 இங்க 330 இங்க இன்டு 2. பிகாஸ் எதனால? சென்டம்ஸ் அதிகமானனால. புரிஞ்சுதுங்களா? சென்டம்ஸ் அதிகமான எந்த அளவுக்கு கட் ஆஃப் மார்க்ல ஒவ்வொரு 0.5 கட் ஆஃப் மார்க்லயும் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த கேஸ்க்கு வருவோம். இங்க இந்த சேஞ்சஸ் இன் கட் ஆஃப் மார்க் கொடுத்துருக்கோம். 2026ல 105 மாணவர்கள் மட்டுமே அதிகபட்சமா 200 அவுட் ஆஃப் 200 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒஸ்ட் கேஸ் சினாரியோ நம்ம சொல்றோம். ஏன்னா மூணுலையும் பார்க்கும்போது உங்களுக்கு இன்டர்செக்ஷன்ல காமனான நம்பர்னா 105 தான். ஏன்னா உங்களுக்கு வந்து இதுல சென்டம் மூணுலையுமே சென்டம் எடுத்தாதான் உங்களுக்கு வந்து 200 அவுட் ஆஃப் 200 வரும். அப்ப பார்க்கும்போது இதுல இங்கேயும் நம்ம என்ன பண்ணோம், ஆல்மோஸ்ட் வந்து 10 to 12% அப்படிங்கிறது டர்ன் அவுட்னா 105ல 10 to 12% எவ்வளோங்க? 15 to 20 ஒஸ்ட் கேஸ் சினாரியோ. அப்போ போன வருஷம் 140 ஸ்டூடெண்ட்ஸ் 200க்கு 200 கட் ஆஃப் மார்க் எடுத்தது எங்க, இந்த வருஷம் 15 to 20 கட் ஆஃப் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே 200க்கு 200ல வர்றதுக்கான வாய்ப்புகள் எங்க? டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் பெரிய டிஃபரன்ஸை நம்மளால பார்க்க முடியுது. அப்போ இதே மாதிரி இதுக்கு அடுத்த கட் ஆஃப்ல இப்போ 200க்கு 200 கட் ஆஃப்ல வந்து நம்ம ஒரு 15 மாணவர்கள் பார்க்குறோம் அப்படின்னா 199.5ல நம்மளால ஒரு 100 மாணவர்கள் பார்க்க முடியும். அண்ட் தென் அதுக்கு அடுத்த சினாரியோ 199 அப்படிங்கிற கட் ஆஃப் மார்க்ல நம்மளால ஒரு 150 to 170 மாணவர்கள் மட்டுமே பார்க்க முடியும். இதை விட பாதியா குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி பார்த்தா போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் ஒரு சில கட் ஆஃப் மார்க்ல கட் ஆஃப் மார்க் பெரிய அளவுல குறைய போகுது. கீழே வர 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 குறையிறது அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஒரு ஸ்டேட்ல குறையிறது அப்படிங்கிறது கொஞ்சம் நார்மலா ஒரு ஆவரேஜா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கீழே போக போக நிறைய கட் ஆஃப்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கனால பெருசா குறையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியும். அப்ப யாருக்கெல்லாம் அட்வான்டேஜ்? 170 கட் ஆஃப் மேல வச்சிருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் இந்த வருஷம் போன வருஷத்தை விட கட் ஆஃப் மார்க் கம்மியா வச்சிருந்தாலும் அதே காலேஜ் அதே சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு யாரும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போகணும்னு சொல்லிட்டு அவசரப்படாதீங்க. யாரெல்லாம் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போகலாம், யாரெல்லாம் கவர்மெண்ட் கோட்டாக்கு போகலான்னு பார்த்தோம்னா 155க்கும் கீழே வச்சிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு டாப் மோஸ்ட் இந்த 75 காலேஜஸ்ல சீட் கிடைக்காது. அதே மாதிரி 140க்கும் கீழே கட் ஆஃப் மார்க் வச்சிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு டாப் மோஸ்ட் 100 காலேஜ்ல சீட் கிடைக்காது. ஒருவேளை நீங்க 165க்கும் கீழே வச்சிருக்கீங்கன்னா தமிழ்நாட்டில் டாப் மோஸ்ட் 50 காலேஜ்ல சீட் கிடைக்காது. ஸோ சார் நான் 160 தான் வச்சிருக்கேன், எனக்கு டாப் 50ல தான் சீட் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. விச் மீன்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ட்ரிபிள் வரைக்கும் கிடைக்காது. அப்போ நீங்க என்ன பண்ணலாம், மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், அந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல் இந்த மாதிரி மற்ற கோர்சஸ் எடுக்க நீங்க ரெடியா இருக்கீங்கன்னா உங்களுக்கும் சீட் கிடைக்கும். ஸோ யாரெல்லாம் 165க்கு கீழே வச்சுக்கிட்டு டாப் 50 எய்ம் பண்றீங்களோ நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா போங்க. இல்ல சார் எனக்கு டாப் 75ல கிடைச்சாலும் ஓகேங்கிற மாதிரி இருந்தா 165 கீழே இருந்தாலும் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணுங்க. காலேஜஸ் தான் இங்க மாறுமோ தவிர சீட்டு கிடைக்காமலாம் போகாது. ரொம்ப ரொம்ப பெரிய லெவலில் கட் ஆஃப் மார்க் குறையுது. இப்போ அடுத்த அனாலிசிஸ்க்கு வருவோம், இன்னும் முடிக்கல நம்ம. இம்பாக்ட் 2024க்கும் 25க்கும் என்ன இம்பாக்ட் நடந்து பார்த்தலாம். போன வருஷம் 2024 199.5 கிடைச்ச சீட்டுக்கு லாஸ்ட் இயர் மாணவர்கள் 200 கட் ஆஃப் தேவைப்பட்டு 0.5 கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த வருஷம் அதே 0.5 கட் ஆஃப் மார்க் குறையும். இந்த அனாலிசிஸ்ல 2024ல 493 ஸ்டூடெண்ட்ஸுக்கு காமன் சென்டம்ஸ் வரக்கான வாய்ப்புகள் இருந்தது. 2026ல 105. அதுக்கும் இதுக்குமே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 400 டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது காமன் சென்டம்ஸ்ல. அப்போ உங்களுக்கு வந்து 2024 விடவும் கட் ஆஃப் மார்க் குறையலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அசம்ஷனுக்கு நம்ம வர முடியுது. பட் இது எக்ஸாக்டா என்னங்கிறது தெரியல. மேபி சென்டம்ஸ் கம்மியா இருந்தாலும் அதுக்கு அடுத்த லெவல்ல கொஞ்சம் மார்க்ஸ் அதிகமா கொடுத்துருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் எழுது. நம்ம இதை அஃபீஷியலா சொல்ல முடியாது கிடையாது. ஆனா ஒன்னு உறுதியா சொல்றேன், கவுன்சிலிங்க்கு காத்துருங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல செய்தி அப்படிங்கிறது காத்திருக்கு. கவுன்சிலிங்ல நிறைய பேத்துக்கு நல்ல நல்ல கல்லூரிகள் கிடைக்கும்.
உறுதியாக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு மட்டும்தான் கட் ஆஃப் மார்க் கம்மி கிடையாது, நிறையா பேத்துக்கு கம்மி அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன். மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இந்த டீட்டெயில்டு சார்ட் எல்லாம் போட்டு இன்ஃபர்மேஷன் டேட்டாலாம் கொடுத்தது. இன்னும் கீழே வருவோமே, 2024 190 கட் ஆஃப் கிடைச்ச சீட்டுக்கு உங்கள் சீனியர் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் 190 மார்க் வச்சிருந்தா தான் சீட் கிடைக்கும்ட்டாங்க. அதே மாதிரி தான் நடந்தது. அப்போ கிட்டத்தட்ட 3 கட் ஆஃப் மார்க் போன வருஷம் இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த வருஷம் அந்த 3 கட் ஆஃப் மார்க்ங்கிறது 2 குறையும். 3ங்கிறது 2 குறையலாம், 3ங்கிறது 3 கூட குறையலாம், இல்லை 4 கூட குறையலாம். ஆனால் எவ்வளோ குறையும்னு சொல்ல முடியாது. ஒரு அசம்ஷனில் ஒரு நம்பர்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது பேஸ்ட் ஆன் எங்கள் டேட்டா நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இப்படி இருக்க சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனலைசிஸ் எங்களுக்கு வந்தது. போன வருஷம் 2024 167 கிடைச்ச சீட்டுக்கு உங்கள் சீனியர் பேட்ச் பசங்க 175 வச்சுருந்தாங்க. அப்போ நீங்கள் இப்போ 167 வச்சுருந்தா போன வருஷம் 175 கிடைச்ச சீட் உங்களுக்கு கிடைக்கும். விச் மீன்ஸ் ஒரு 6 to 8 கட் ஆஃப் மார்க் கம்மியாகும். சார் நான் 175 வச்சிருக்கேன் சார், எனக்கு எந்த சீட் கிடைக்குன்னா மேபி லாஸ்ட் இயர் 180 கிடைச்சது கூட உங்களுக்கு கிடைக்கலாங்க. 175 வச்சிருந்தீங்கன்னா போன வருஷம் 180க்கு கிடைச்சது கூட கிடைக்கலாம். அது முன்ன பின்ன மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா கூட போன வருஷம் 177.5 கிடைச்சது கூட உங்களுக்கு இந்த வருஷம் 175கே கிடைக்கலாம். கட் ஆஃப் மார்க் குறையதான் போகுது. ஆனால் எவ்வளோ குறையும் அப்படிங்கிறது இப்போதைக்கு எவ்வளோ பெரிய அனுபவசாலியாக இருந்தாலும் சொல்ல முடியாதுங்கிறது என்னோட கருத்து. நான் உங்களுக்கு இதெல்லாமே கம்பேரிசன் தான். 2024 25க்கு அதிகமாக இருந்தது, அதை கொடுத்துருக்கேன். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னு கொடுத்துருக்கேன். இந்த வருஷம் கம்மியாச்சுன்னா எவ்வளோ கம்மியாகுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதை வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 10 கட் ஆஃப் மார்க் வரைக்கும் இந்த வருஷம் ஒரு சில ரேஞ்சில் கீழே வர 120 130 அந்த ஜோனில் 10 கட் ஆஃப் மார்க் வரைக்கும் கூட குறையலாம். ஸோ இப்போ ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கா? எவ்வளோ சென்டம் கம்மியாக இருக்குது, எவ்வளோ பேருக்கு கட் ஆஃப் மார்க் கம்மியாக இருக்குன்னு புரிஞ்சுதுங்களா? ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன் சார், 150 கீழேனா தயவு செஞ்சு நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா போயிருங்க டாப் மோஸ்ட் காலேஜஸ்க்கு. இல்லை சார் ஒரு சுமாரான காலேஜ், ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட், ஒரு அட்டானமஸ் காலேஜ், ஒரு NACல A கிரேட் காலேஜ், நீங்கள் ஒரு டயர் 2ல கூட கிடைச்சா கூட எனக்கு ஓகே. நான் பெரிய டொனேஷன் கட்ட முடியாதுன்னா 120 கட் ஆஃப் மார்க் வரைக்கும் 2026 கவுன்சிலிங்கு காத்துருங்க. டீசென்டான காலேஜ், டீசென்டான கோர்ஸ், பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருக்கக்கூடிய காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் கைடன்ஸ் கொடுக்குறோம். நம்பிக்கை இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. என்டையர் அவர் டீம் வில் சப்போர்ட் யூ. 120க்கும் கீழே இருந்தாலும் நேரடியாக வந்து பாருங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான வாய்ப்புகளும் என்னென்ன, எங்கெங்க ஃபீஸ் கம்மி, டொனேஷன்ஸ் இல்லாமல் பண்ண முடியுங்கிறத நாங்கள் சஜஷன் கொடுக்குறோம். இதுக்கு மேலே ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி, ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி நான் பேசவே முடியாது. வெயிட் பண்ணுங்க. ரிசல்ட் நாள் சில கட் ஆஃப் மார்க் கம்மியாக இருந்தாலும், பற்றாக்குறையாக இருந்தாலும், கூடி சீக்கிரம் எல்லாமே கூடி மேலே சக்ஸஸ் ஆவீங்க. அது நீங்கள் இந்த சூழ்நிலை மட்டும் இல்லை, இப்போ தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்க சூழ்நிலைக்கும் அது பொருந்தலாம். சரிங்களா? எனிவேஸ், டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், ரிசல்ட் அனாலிசிஸ் ரொம்ப தெளிவான விளக்கங்களை உங்களுக்கு கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சதுன்னு நினைக்கிறீங்கன்னா லைக் பண்ணுங்க. ஒருவேளை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இனி அடுத்ததாக இருக்கக்கூடிய 6 மாதத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டே வாங்க. நம்மளோட வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் ஆயிக்கோங்க. உங்களோட கட் ஆஃப் மார்க்குக்கு எந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற லிஸ்ட் வேணுமா? நீங்கள் விசிட் பண்ண வேண்டியது www.collegedp.in நம்ம அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் என்டையராக உங்கள் கட் ஆஃப் மார்க்கை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன காலேஜில் சீட் கிடைக்கும் அப்படிங்கிற வந்துடும். நீங்கள் விசிட் பண்ண வேண்டிய வெப்சைட் www.collegedp.in. இது நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி விசிட் பண்ணி அவங்களோட டேட்டாவை என்டர் பண்ணி ப்ரிடிக்ட் நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரிடிக்ட் நவ் பட்டனை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நம்ம வெப்சைட்டில் உங்கள் டேட்டா ஃபில் பண்ண சொல்லணும். ஃபில் பண்ணிங்கன்னா உங்கள் கட் ஆஃப் மார்க்கு எங்கே சீட் கிடைக்கும், கிடைக்காது, என்னென்ன கோர்சஸ் சீட்ஸ் கிடைக்கும், எந்தெந்த காலேஜ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்க முடியும். மறக்காமல் காலேஜ் டிபியை விசிட் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோவில் முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணுற வரைக்கும் சைனிங் ஆஃப் யூஸ் தினேஷ் பிரபு. இந்த வருஷம் கட் ஆஃப் மார்க் குறைய போகுது, எவ்வளோ குறைய போகுது, என்னென்ன மாதிரியான ரேஞ்சில் எவ்வளோ குறைய போகுதுங்களா அடுத்த வீடியோஸில் பேச போகிறோம். யாருனாலும் இப்போதைக்கு சொல்ல முடியாது. சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க. குறையும் எவ்வளோ குறையும் சொல்ல முடியாது. அடுத்த வேலை பார்ப்போம். சைனிங் ஆஃப் தினேஷ் பிரபு. தேங்க்யூ. டேக் கேர். பாய்.